ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்வெஸ்ட் வித் ஹரி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரீசெண்டாக டிஜிட்டல் கோல்டு அண்ட் டிஜிட்டல் சில்வர் நிறைய பை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை பார்த்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அப்புறம் எப்படி ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் பை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன், எந்தெந்த ஆப்பில் பண்ணுறேன், அந்த ஆப்பில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது பண்ணுறது மூலமாக ப்ராஃபிட் வருமா இல்லையான்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போடுற இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதே போல் ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா அதில் எனக்கு ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் வருமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான தெளிவான கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, அதை நான் 30 டேஸ்க்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். 30 டேஸ்க்கு டிஜிட்டல் கோல்டு அண்ட் சில்வரில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் எண்ட் ஆஃப் தி 30 டேஸில் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை லாஸ் வருதா, இல்லைனா அதே ரேட்டு மெயின்டைன் ஆகுதா இல்லை ரொம்ப கம்மியாக ப்ராஃபிட் வருதான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட இன்ஸ்டா ஐடி இன்வெஸ்ட் வித் ஹரி 07 அப்படின்றது தான். ஸோ இப்போ நான் கீழே ஷோ பண்ணுறேன்ல, ஸோ இதை போயிட்டு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இதே போல் போட்டுக்கிட்டே இருக்கேன், டெய்லி போடுறேன். ஸோ அதனால் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற ரெண்டே ஆப் என்னன்னா தங்கமயில் அண்ட் ஆரா கோல்டு. ஸோ தங்கமயில் டிஜிட்டல் கோல்டில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஆரா கோல்டில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தங்கமயில் டிஜிட்டல் கோல்டுக்கே போயிடலாம். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரோடைய ஆப் இது சரிங்களா. தங்கமயில்ன்றது எல்லா ஊர்லேயுமே அது ஒரு ஸ்டோராகவே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வைக்கிற ட்ரஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆரா கோல்டை கம்பேர் பண்ணும் போது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப 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 சேஃபான ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம இதை கருதலாம். ஏன்னா இதுக்குன்னு ஒரு ரியலான ஸ்டோர் ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ ஏதாவது இதில் இஷ்யூனாலும் நம்ம ஸ்டோரில் போயிட்டு கிளைம் பண்ணலாம், என்ன ஆச்சு உங்கள் ஆப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்ட்டு நம்மளால் கேட்க முடியும். ஸோ அது வந்து இதில் இருக்க அட்வான்டேஜ். ஸோ அதே போல் இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாரீங்கன்னா உங்களுக்கு 5% சரிங்களா. அதாவது நீங்கள் இப்போ ஒரு 100 கிராம் கோல்டு வாங்குறீங்கன்னா 105 கிராம் தர்ற அளவுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே நமக்கு போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 1 மந்த்துக்கு அப்படி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3%, அடுத்து 2%, அந்த மாதிரி போனஸ் வந்து உங்களுக்கு இந்த தங்கமயில் டிஜிட்டல் கோல்டு ஆப்பில் கிடைக்கிது. சரி வாங்க நம்ம இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு இப்போ திடீர்னு அர்ஜென்ட்டாக கேஷ் தேவைப்படுதுன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களால் இந்த ஆப்பில் இருந்து அர்ஜென்ட்டாக தேவைங்கும் போது எடுக்க முடியாது. கரெக்டாக 1 இயர் கழிச்சு தான் அதை விட்ரா பண்ண முடியும் உங்களால். சரி ப்ரோ அது எப்படி ப்ரோ ஈஸியாக விட்ரா பண்ணிடலாம்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, 1 இயர் கழிச்சு கூட நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் இதை அமௌண்ட்டாக விட்ரா பண்ண முடியாது. தங்கமயில் ஷாப்புக்கு போய் அங்கே உள்ள ஏதாவது ஒரு கோல்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னும் 1 இயருக்கு இதை தொடவே மாட்டேன், அட் தி எண்ட் ஆஃப் தி 1 இயர் நான் இதில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வேறு நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நான் கடையில் கொண்டு போயிட்டு நான் இதை கிளைம் பண்ண போகிறேன் அப்படின்ற சிச்சுவேஷனில் நான் காயினாக எடுக்க போகிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் காயினை தவிர மீதி எது எடுத்தாலுமே செய்கூலி சேதாரம் அதிகமாயிரும். ஸோ அதனால் நான் காயினாக எடுக்க போகிறேன், அதுவும் 1 இயர் கழிச்சு தான் எடுக்க போகிறேன். ஆனால் நான் இப்போலேருந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தங்கமயில் ஆப்பை ஷியோராக ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் இன்றைக்கி காசு போடுவேன், நாளைக்கு எனக்கு திடீர்னு அர்ஜென்ட் ஆயிரும், பட்டு நான் அதுலேருந்து விட்ரா பண்ணி எடுத்துப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த தங்கமயில் ஆப் பக்கமே வரக்கூடாது. லாங் டேர்மாக டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தங்கமயில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே போல் ஆரா கோல்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் சொல்லிவிட்டு இதில் இருக்க என்னென்ன அட்வான்டேஜ் எனக்கு பிடிச்சிட்டு அதனால நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரி வாங்க ஆரா கோல்டில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இதில் சொன்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் இதில் அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் வந்து இதில் வந்து எனி டைம் எடுக்க முடியாது. பட் ஆனால் இதில் நீங்கள் இப்போ போடுறீங்க அப்படின்னாலே நீங்கள் பட்டுன்னு வந்துட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். ஆனால் இதில் 2 ஆப்லேயுமே ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் 18+ மேலே ஏஜ் இருந்து உங்கள் கையில் பேன் கார்டு இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால் 18+ கீழே இருக்கவங்க இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க சரிங்களா. ஐ மீன் 18 பிலோ இருக்கவங்க இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. 18க்கு மேலே இருக்கவங்க மட்டும் பேன் கார்டு வச்சுருக்கவங்க மட்டும் பாருங்கள். அப்படி இல்லை ப்ரோ நான் இப்போலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், பட் ஆனால் பேன் கார்டு வந்ததுக்கப்புறம் நான் விட்ரா பண்ணிக்கிறேன்றவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். சரி வாங்க ஆரா கோல்டு பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆரா கோல்டில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, எப்போ வேணாலும் நீங்கள் இப்போ போடுறீங்கன்னா அடுத்த 5 செகண்டில் எடுக்கிறீங்கனாலும் எடுக்கலாம். பட் ஆனால் அது லாஸில் முடியும். ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க. இப்போ ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த விட்ராவல் சார்ஜஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாலும் உங்களால் அதை வந்து போய்க்கினா மெயின்டைன் பண்ண முடியுமான்றதை யோசிக்கோங்க. இது நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ போட்டால் அடுத்த 5-6 நிமிஷத்தில் வெளியே எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் இந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. அதே இது லாங் டேர்மாக விட்றீங்கன்னா ஆரா கோல்ட்லேயும் நமக்கு ரேட் ஏற ஜிஎஸ்டின்றது வெறும் 3% தான். ஸோ அது எல்லாமே ஈஸியாக கழிஞ்சிரும்.
சரி ஓகே ப்ரோ, அப்போ ஆரா கோல்டு டிஸ்அட்வான்டேஜே இல்லையா, தங்கமயிலில் தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா, அப்போ நான் ஆரா கோல்டே ப்ரிஃபர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தங்கமயிலில் என்ன அட்வான்டேஜ் சொன்னோமோ அதுதான் ஆரா கோல்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். என்னன்னா போனஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோக்கு போடுறீங்களோ அவ்வளோக்கான அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தங்கமயிலில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் ஆரா கோல்டில் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே இது இன்னொரு பெரிய 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 டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஆரா கோல்டு ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான பிளாட்ஃபார்மான்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டவுட் நிலவிக்கிட்டே தான் இருக்குது. என்னன்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஷாப் இருக்குது. பட் ஆனால் ஆரா கோல்டுக்குன்னு ஒரு ஷாப் இல்லை. இன்கேஸ் இந்த ஆப் பட்டுன்னு பேன் ஆயிடுச்சு, இந்த ஆப்பில் போட்ட காசு எல்லாமே பட்டுன்னு காணாமல் போயிடுச்சுன்னா எங்கே போய் கேட்பீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே தங்கமே இல்லைன்னா நீங்கள் போடுற அமௌண்ட் எங்கே போச்சுன்னா அந்த ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆரா கோல்டு அது இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ அதுலேயும் நான் எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா லாங் டேர்முக்கு தான். அதாவது தங்கமேல அதிகமாகவும் ஆரா கோல்டில் ஷார்ட் டேர்மாகவும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஷார்ட் டேர்மாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஆரா கோல்டு வந்து நீங்கள் சீக்கிரமே விட்ரா பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். லாங் டேர்மாக தான் பண்ண போகிறீங்கன்னா தங்கமேல ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலான்றது சொல்லிட்டேன். அட் தி ஃபைனல் என்ன சொல்ல போகிறேன்னா, 2 ஆப்பில் எது என்ன ஆனாலும் அதுக்கு நம்ம நிர்வாகம் பொறுப்பேற்காது. ஸோ எது பண்ண போகிறீங்கனாலும் அட் யுவர் ஓன் ரிஸ்க், ஓகேவா. ஸோ இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு கேட்காம அட் யுவர் ஓன் ரிஸ்கில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் இந்த 2 ஆப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இறங்கலாம், சரிங்களா. ஸோ தங்கமேல்ன்றது 90%ன்றதோட 100% ட்ரஸ்ட் ஒர்த்தியானது. இது வந்து ஒரு 90% ட்ரஸ்ட் ஒர்த்தியானது. பட் ஆனால் ஆரா கோல்டுக்கு பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய பேரே வந்து ப்ரமோஷன் போட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லான்றது நீங்களே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரா கோல்டை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் அவங்க கிட்ட கூட கேட்கலாம். ஆனாலும் அவங்க கையிலேருந்து ப்ராஃபிட்டாக ரீஃபண்ட் வருமானா கண்டிப்பாக வராது. ஸோ அதனால தான் நான் இது ரெண்டுத்தையுமே ப்ரமோட் பண்ணல. இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் எது எதில் பண்ணுறேன்றது நீங்கள் கேட்டீங்க, அதை நான் சொல்லியிருக்கேன். எது பண்ண போகிறீங்கனாலும் அட் யுவர் ஓன் ரிஸ்க் பண்ணுங்கள். நான் எதில் பண்ணுறேன்னா லாங் டேர்முக்கு தங்கமேல்லையும் ஷார்ட் டேர்முக்கு ஆரா கோல்ட்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் கைஸ்.